ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்னைக்கு என்ன அதுக்கு பிலேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிலேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயா தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற KS ரவிக்குமாரை நான் ஒரு தாயா தான் பார்க்கிறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்கிறேன். இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்பவுமே மியூசிக் மேல ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோட செய்யறதை விட நிறைய நல்ல மனசோட செய்யறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும் நான் நம்புறேன். பாட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு சார், என்னுடைய படம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேட்டா தான் கை தட்டுவாங்க. என் படம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் பிக்கப் ஆகும். ஆமா, டீன்ஸ். ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்துல வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாரா இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வருது அப்படிலாம் இல்லாம ஒரு ஹீரோவை ஸ்டாரா உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரு நான் ஒரு தாயா தான் பாக்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது. அதனாலதான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய பிலிம் கேரியர்ல பிலிம் லிஸ்ட்ல அத்தனையும் ஹிட்ஸ். ஆனா பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட். அந்த படத்தோட பெயர் அமையறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பெயர் அப்படி அமையறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பாக்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பாக்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்கிற மாதிரி. இப்ப சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலாம்னா, இப்ப சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்க 7-8 கோடி எல்லாம் சம்பளம் கேட்கறீங்களாமேன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்றதுக்கு. நீங்க இப்பவே பதில ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 படம் கழிச்சு KS ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவாரு, நல்ல வேளைங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்கிறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42 வந்ததுக்கு காரணம் வந்து டிராபிக், மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்துல விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமா இருக்கணும். உள்ள வரவிடாம தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமா இப்போதைக்கு நமக்கு தேவை. அவங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசர்ல வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம். தேங்க்யூ. இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனலா பேசும்போது மறந்துடுவோம். அப்புறம் தனி ஒருத்தனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயம் ரவி கூட தனி ஒருவன் ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியா எடுக்க முடியாது. நான் கூட ஒத்த சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையா ஒருத்தனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு டீம் வேணும். இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தோட வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.